செல்வி அம்மாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் மீண்டுமாக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அம்மா அவர்களை உயிர்த்தெழுந்த நம்பிக்கைக்கென்று நாங்கள் விதைத்திருக்கின்றோம் ஆண்டவரே. பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்லுகின்றார். இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து நிரந்தரமாக நித்தியமாக இயேசுவோடு கூட வாழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அம்மாவை நீர் அழைத்து கொண்டீர் ஆண்டவரே. அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அவருடைய பிள்ளைகள், மகன், மகள், மருமக்கள்மார்கள், பேரப்பிள்ளைகள், ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகல ஆறுதலையும் சமாதானத்தையும் நிம்மதியும் நிறைவாய் நீர் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒரு நாள் மரிக்கப் போகிறோம். அந்த மரணத்திற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அம்மாவை மீண்டுமாக இந்த பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது அம்மாவை நாங்கள் சந்திப்போம் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் பார்ப்போம். அந்த நம்பிக்கையில் வளர உதவி செய்யுங்க. வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக செல்வி அம்மாவுடைய ஆத்தும இளைப்பாறுதலோடும் அவர் விட்டு சென்று அவருடைய பிள்ளைகள், மருமக்கள்மார்கள், பேர பிள்ளைகள், ஊரில் உள்ள ஒவ்வொரு பெரியவர்கள் அவருடைய எதிர்கால சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா கால் நிலைத்திருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.